ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசப்போம். நாட்டுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம பேச போகிறோம். ரீசெண்டாக 2 டேஸாக வந்துட்டு அதை பற்றி தான் பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், நியூஸ் சேனலாக இருக்கட்டும், பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அதை பற்றி தான் ரொம்ப முக்கியமான விஷயம், நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயத்தை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு மீடியாங்கிறது எதற்காக, யாருக்காக அப்படிங்கிறது இல்லாமல் அந்த மீடியா பசின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்து இதுதான் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் பற்றி தான் நான் இப்போ இதில் பேச போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஜய் டிவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒர்க் பண்ண மணிமேகலை அண்டு பிரியங்காவோட சண்டையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் வந்து எப்படின்னா, என்னுடைய மனவேதனை மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறையா பேர் இந்த மாதிரி யோசித்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் சோஷியல் மீடியாலேயோ இல்லை மீடியாலேயோ வந்துட்டு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணி, இந்த சைடு இருக்கவங்களுக்கு அந்த சைடு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவை நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 டேஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். மணிமேகலை வந்து தன்னுடைய தனிப்பட்ட ஒரு பிரச்சனையை ஒரு சோஷியல் மீடியாவுக்கு கொண்டு வராங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையில் நல்லா தான் இருக்கலாம், இன்னொரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்குடா அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, ஓகே, உன்னுடைய குடும்ப சண்டை, உன் தனிப்பட்ட பிரச்சனையை நீ தான் பேசி தீர்க்கணும். அதை விட்டுவிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடாது. ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் பிரியங்காவோட அதிகாரம், இது வந்து இப்போ மட்டும் கிடையாது, பிக் பாஸ்லேயும் நம்ம நிறையா பார்த்துருக்கலாம். பிக் பாஸ்லேயும் நிறையா பேருக்கு தோணுச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவியோட அந்த ப்ரொமோவில் பிரியங்காவை ஹைலைட் பண்ணியும், அதுபோக அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்காவுக்கு ஆதரவாகவும் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க அந்த டைம்லேயே, பிரியங்கா இப்படி பண்ணுறாங்க, இவ்வளோ எதிர்த்து பேசுகிறாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் இவ்வளோ ஆதரவு அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த சோஷியல் மீடியா உண்மையாகவே உண்மைக்கு சப்போர்ட் பண்ணுதா, இல்லை அப்படின்னா காசு இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பகுதிக்குமே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, இன்றைக்கி நான் வந்து ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்குன்னு நிறையா மீடியா சேனல்ஸ், யூடியூப் சேனலாக இருக்கட்டும், நியூஸ் சேனல், ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்து இருக்குது. அது உண்மையை வந்துட்டு பொய்யாகவும், பொய்யை வந்துட்டு உண்மையாகவும் அப்படியே தெரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான், ஒரு அவல காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. என்னென்னா, ஒரு உண்மையான விஷயத்துக்கு, ஒரு நாட்டுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான, அந்த சமுதாயத்துக்கு தேவையான முக்கியமான விஷயத்துக்கு அந்த விஷயமும் ஸ்ப்ரெட் ஆகிறது இல்லை. அதிகமாக 100க்கு 1 வீடியோ மட்டும்தான் அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கர்மாந்திரம் பிடிச்ச சண்டைகள், இவனுடைய கருத்துரிமையை பற்றி அவன் பேசுகிறது, அவனுடைய உடன் பேசுகிறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி உள்நாட்டுக்குள்ளே கலவரத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் பயங்கரமாக தீய வைரலாகிறதே தவிர, ஒருத்தர் நல்ல விஷயம், ஒரு ஒரு சித்த மருத்துவத்தில் இந்த இதை சாப்பிடுங்க, இது நல்லது அப்படின்னு சொல்கிற விஷயம் பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆகிறது கிடையாது. ஒரு கோபத்தை அடக்கணும் அப்படின்னா இந்த இதை வழிமுறைகளை கடைபிடிங்க அப்படின்னு சொன்னால் அது ஸ்ப்ரெட் ஆகிறது கிடையாது. நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய, நம்முடைய சிந்தனைகளை நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்களோ, அதே மாதிரி இந்த சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களோ பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆகிறது கிடையாது. எது இந்த சமுதாயத்துக்கு தேவையில்லாத விஷயங்களோ அதுதான் பயங்கரமாக வைரல் ஆகுது. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வகையில் நம்மளும் கூட. ஏன்னா நம்ம வீட்டிலேயே 1008 பிரச்சனை இருக்கும். ஸோ அதை சமாளிக்க நம்மளால முடியாது. ஆனால் அடுத்த வீட்டு பிரச்சனையை எட்டி பார்க்குறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செய்து சோஷியல் மீடியாவை இந்த மாதிரி தனிப்பட்ட நபர்கள் அவங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒருத்தர் பார்த்துட்டிங்கன்னா பத்திரிகையாளர் நினைக்கிறவர் பயங்கரமாக பேசுகிறாரு, கண்ணா பின்னான்னு பிரியங்காவை திட்டுறாரு.
நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட பகுதிக்கு என்ன பண்ணிட்டு போகிறாங்க. நான் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி சொம்பு தூக்குறதுக்கான வரல. எனக்கே பிரியங்கா பிடிக்காது, இதுதான் உண்மை. ஆனால் கண்மூடித்தனமாக வாயில் வந்த விஷயங்களை நீ ஒரு மீடியாவில் காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி பேசாதீங்க தயவுசெய்து. இது ரொம்ப ரொம்ப இந்த சமுதாயத்தை பயங்கர மோசமான நிலைக்கு கொண்டு போகும். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, நினச்சவனெல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மீடியா தானே எதையாவது ஒன்று பேசிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். உண்மைங்கிறது சீக்கிரம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா 0.5% தான் ஒட்டிகிட்டு கிடக்காங்க அங்கே. அதுவும் செத்து போச்சு அப்படின்னா ரொம்ப கேவலமான ஒரு சமுதாயமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ பத்திரிக்கையாளர் எவனா வேறு எவ்வளோ பெரிய இதாக கூட இருந்துட்டு போகும். நான் மீடியாவில் பேசுகிறப்ப தனிப்பட்ட விஷயங்களை தாக்கியோ இல்லை அவங்க தனிப்பட்ட குணாதிசயங்களை தாக்கியோ தயவுசெய்து பேசாது. நீ எதுக்காக அந்த விஷயத்தை மட்டும் பேசு. இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மொழி அரசியல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிவினை அரசு. நான் கேட்குறேன்னா ஒரு 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 அங்கே என்ன நடக்குது, அவங்க ரெண்டுத்துக்குள்ளே பிரச்சனை, ரெண்டு பேருமே திட்டு. எதுக்கு நீ சோஷியல் மீடியா கொண்டு வந்த, எதுக்கு நீ இவ்வளோ தூரம் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற உள்ள, அதை பற்றி பேசுங்க. அதாவது உனக்கு வியூஸ் வேணும், காசு சம்பாதிக்கணுங்கிறக்காண்டி வாயில் கண்டதை கிடையாது பேசிகிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் கூட உன் வீட்லேயும் பொம்பளையாக இருக்காங்கல்ல, தயவு செய்து தேவையில்லாத இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் தயவுசெய்து பேசாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். இன்றைக்கி நம்ம பேசிட்டு போயிடலாம். ஸோ அது நீ அந்த 2 பேரை மட்டும் பாதிக்க போகிறதில்ல, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரையும் பாதிக்கும். இந்த பிரியங்கா மாதிரியோ அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள்லேயும் இல்லை இருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரிவினை உண்டாகும். இந்த மணிமேகலை பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையில் ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ மணிமேகலை தரப்பில் ஃபுல்லாக நம்ம விசாரித்து பார்த்தா தான் தெரியும் யார் மேலே உண்மை இருக்குது, யார் மேலே பொய் இருக்குது அப்படிங்கிறது. சும்மா ஏனாதானா நான் தன்மானத்துக்காண்டி தான் நான் வாழ்வேன். இப்போ தன்மானத்துக்காண்டி நீ வைக்கிறேன்னு வாயிலேயே பேசுகிறீங்கள, அப்புறம் எதுக்கு நீ மீடியா போகிற? உனக்கு தன்மானம் இருக்குது, நீ பெரிய ஆள், ஓகே. இன்றைக்கி நீ யூடியூப்லேயும் விஜய் டிவியும் வச்சு சம்பாரிச்சிட்டு அதனால் உனக்கு தன்மானம் வந்துருச்சு. தன்மானம் இல்லாத காலத்தில் உனக்கு காசு தானே தேவைப்பட்டுச்சு. அப்போ நீ எல்லாத்துக்கும் அடங்கி எல்லாத்துக்கும் இது பண்ணி தானே போனேன். இப்போ இன்றைக்கி நான் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு நீ பவமானம் பண்ண பேசக்கூடாது. இதுவும் தவறான ஒரு விஷயம்தான். அதனால் மக்கள் இந்த மாதிரி விஷயங்களை வைரல் ஆக்கிறது தயவு. இதில் பார்த்தீங்கன்னா கமெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 குரூப்பாக பிரிஞ்சுக்கிட்டு மணிமேகலை ஆர்மி, பிரியங்கா ஆர்மி. மணிமேகலை ஆர்மி ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிரியங்கா கழிவு ஊற்றுறது, பிரியங்கா மணிமேகலை கழிவு ஊற்றுறது. இதில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மெசேஜுக்கு மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் அதை டெலீட் பண்ணிவிட்டு பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே எதுவும் மேலே இருக்கிற பவர் வேலையில் எதுவும் நடந்திருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி நிறையா இது எதுக்கு நீங்கள் அதாவது ஒரு விஷயம் இது இந்த வீடியோ நான் போடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். பட் ஆனால் இது போக போக எப்படி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒருத்தன் பிடிக்கல அப்படிங்கிறப்ப பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு பிடிக்கல அப்படின்னா அவன் வீடியோ போட ஆரம்பிச்சுவானுங்க அவனுங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இந்த சமுதாயத்துக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பேசு வை. அதை விட்டுவிட்டு இந்த உன் வீட்டில் நடக்கிற இந்த குழம்பு சண்டை, வாய்க்கால் சண்டை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டு நீ உனக்கு இருக்கிற பவரை நீ காட்டணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதை பார்த்தீங்க அப்படின்னா சில யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு அது ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரி. எத்தனையோ ஏரியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா மரத்தை பூரா வெட்டி அதை காடை பூரா பிளாட் ஆகிட்டு இருக்கானுங்க. அதை வீடியோ எடுத்து போடுங்க. அதை பண்ண மாட்டுறானுங்க. மலையை போட்டு வெட்டி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. மழை இருந்த இடமே தெரியாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தன் 10 வருஷம் போயிட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு என் ஊர் எங்கடா அந்த கிணத்த காணுன்ற மாதிரி, என் ஊரில் இந்த மலையை எங்கடா காணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற அந்த மலையை பூரா வெட்டி உணவுலமாகிட்டு வந்துருக்குறானுங்க, காலி பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. மழை இருக்கிறதுனால தான் இந்த குளிர்ந்த காற்றை உருவாக்கி மழையே பெய்யுது. சரி போச்சு. இன்னொரு பக்கம் என்னென்னமோ இதுன்னு சொல்லிட்டு தோண்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. விவசாயம் பூரா ஒன்றுமெல்லாம் போகுது.
இப்படி நாட்டுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான எவ்வளோ விஷயங்கள், பிரச்சனைகள் நாட்டில் கிடக்கு. அதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு இந்த மீடியானால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த மாதிரி வந்து ஜெயம் ரவி வந்து டைவர்ஸ் ஆகிட்டார், இதெல்லாம் தேவையாடா? உன் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை பற்றி பேசுங்க. அதை கொண்டு பேசிக்கிட்டு உட்காந்துருப்பீங்களா பொழப்பு இல்லாமல்? அதே மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த நடிகர் தான் காரணம். நீ பிழைக்கிறதுக்காண்டி, நீ சம்பாதிக்கிறதுக்காண்டி அடுத்தவனை வந்து நீ இது பண்ணி வாழாத. அதுக்கு நீ வேலை பார்த்துட்டு போயிடலாம். இதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும். ரொம்ப ரொம்ப மனசு வேதனையாக கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாகவே எனக்கு யோசித்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். தயவுசெய்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பிரிவினை பேசுகிறான் பார்த்தேன், அவன் ஒரு பக்கம் தான் நிற்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. எவன் நடுநிலைமையாக பேசுகிறானோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சும்மா அந்த ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு பிரிவினை உள்ளே கொண்டு வருவானுங்க. ஏன்னா ஒரு குரூப் வந்து அவனுக்கு கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுற குரூப் இருக்கிறான். பிரிவினை பேசுகிறப்ப இவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறானோ, இவன் வந்து பேச்சிலேயே வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு அரசியல் பாலிடிக்ஸ் உள்ளே கொண்டு வராங்க. இது அவங்க 2 பேருக்கும் உள்ள பிரச்சனை. அது இதுக்கு நீ கொண்டு வர. அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா, உண்மையாகவே ஒருத்தவங்க மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறப்ப இவன் உள்ள பாலிடிக்ஸ் உள்ள கொண்டு வரப்போ இதுக்கு சப்போர்ட் பண்ணுறான். என்ன பண்ணால் கண்மூடித்தனமாக கெட்டதுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து தயவுசெய்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து தவிருங்க. ரொம்ப ரொம்ப வர சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நடிகர்களை வச்சு சண்டை போயிட்டுருக்கு. ரசிகர்களுக்குள்ள வளர்ந்து வர சமுதாயம் இப்படி போயிட்டுருக்கு. இப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை கொண்டு வந்து தேவை இருக்கிற பிரச்சனைக்கு பேசக்கூடிய இது பண்ணக்கூடிய விஷயத்தை வந்துட்டு நீங்கள் அதை வந்து வர மாணவர்களை, இளைஞர்கள் மத்தியில் வந்து விதைக்காமல் தேவையில்லாத விஷயங்களை பேசுங்கடா, ட்ரெண்டிங் ஆகி கொண்டான்னு சொல்லி இது பண்ணிட்டு உட்காந்துருக்குறீங்க. இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நல்ல ஒரு இது பார்த்தீங்களா? தயவுசெய்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த நாட்டுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் இந்த மக்களுக்கும் தேவையான பிரிவினையே இல்லாத விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு இடத்துல பிரிவினை இருக்கிறப்போ ஒரு குரூப் தான் சப்போர்ட் பண்ணுவான். அந்த ஒரு குரூப்பும் முதல்ல நல்லமாக இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், கண்மூடித்தனம் வேறு வழி இல்லை, அந்த இதில் இருக்கப்போ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவான். அதனால் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரிவினை பேசுகிற எந்த யாருக்குமே அவன் பேச்செல்லாம் வந்துட்டு அப்படி தூக்கி விட்டு போவாங்க. இல்லாட்டா நாட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இது பண்ணிட்டு போயிடுங்க. வீடியோவை பார்க்காதீங்க. நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வாங்க. அது முன்னோர்கள் கடைப்பிடித்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து இந்த வளரும் சமுதாயத்துக்கு வந்து கொண்டு போடுங்க. புதுசாக கல்ச்சரை நான் கொண்டு வரேன், புதுசாக நான் கல்ச்சரை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு திணிக்கிறத காட்டிலும் நம்முடைய பெருமைகள் நிறையா இருக்குது. அந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வாங்க. அதை வந்து ஒரு கலைக்க தான் செய்வாங்க. அதை எப்படி நியூவாக ட்ரெண்டாக கொண்டு வந்து இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க முடியுமா அப்படி கொடுங்க. அதுதான் நமக்கு நல்லது, நம்முடைய மக்களுக்கும் நல்லது. ஸோ இதை நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்பின ஒரு விஷயம். இனிமேலாவது தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய சொந்த தனிப்பட்ட பிரச்சனைக்கு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து இதை யூஸ் பண்ணுங்கள், பட் ஆனால் இந்த மாதிரி வந்து விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளாக தோணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஒரு ஊழலற்ற ஒரு அரசியல் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதில் நம்ம எந்தெந்த விஷயத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா ஊழலற்ற அரசியல் இருக்கும், ஈஸியாக வந்து ஊழலற்ற அரசியலை நம்ம மாற்ற முடியும். ஒரு கூட்டத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கிற ஒரு கட்சி மற்றும் இன்னொரு கூட்டத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கிற இன்னொரு கட்சி அப்படிங்கிற பிரிவினை இல்லாமல் எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகளையும் வசதிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி அமையணும்னா அந்த
கட்சி ஆனதில் அந்த கட்சியில் நம்ம கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கூடணும், வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டிலாம் அந்த வீடியோ நான் போடலை. கொஞ்ச நாளாக எனக்கு தோணிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை சோஷியல் மீடியாவில் கொண்டு வரணும். அது வந்து எந்த ஒரு இது இல்லாமல் பொதுவாக நமக்கு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இளைஞரும் வந்து எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிருச்சு இப்போ. ஏன்னா கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் இந்த சோஷியல் மீடியா இதாக அது பொய்யான விஷயம். அந்த இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக என்ன ஆகுது அப்படின்னா, இது ஒரு பக்கம் பொய்யான விஷயத்த அது உண்மையான விஷயத்த பொய்ன்னு மறைச்சி வச்சுருந்தாங்க. அது உண்மைங்கிறது வெளியே வந்துச்சு. ஆனால் இப்போ இந்த சோஷியல் மீடியா மக்கள் அவ்வளோ தூரம் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு இந்த சோஷியல் மீடியாவையுமே வந்துட்டு பொய்யாக்கக்கூடிய சில கிருமிகள்லாம் எழும்பிருக்குது. அதனால் வந்து இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாட்டில் என்ன நடக்குது, அதில் எது சரி எது தவறு. சும்மா வந்துக்கிட்டு வீடியோ வந்து ஒரு 5 செகண்ட் வீடியோவை பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணக்கூடாது. நம்முடைய ரியல் லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்கள் அதே மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வருவோம். அதில் நமக்கு தெரியும் இது எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய சுயநலத்துக்காக நான் ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நாளைக்கு அந்த விஷயமே எனக்கு வந்து ஆபத்தாக வரும். அதனால் எல்லாரும் பொது நலமாக யோசிங்க, நல்லா வாழுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.